திருமுழுக்கு திருவாழ்வுக்கும் இறையரசுக்கும் நுழைவாயில் இறையருள் வரும் வாய்க்கால்களுக்கெல்லாம் தொடக்கமும் முதலுமானது. மனிதனாய் பிறந்தவனை இறைவனின் பிள்ளையாக அது பிறக்கச் செய்கிறது. திருமுழுக்கு ஏனைய அருட்சாதனங்களை பெற நமக்கு உரிமை தருகிறது. திருமுழுக்கு பெறும் ஒருவர் திரு அவையின் உறுப்பினராகிறார். இயேசுவோடு இணைக்கப்பட்டு அவர் அரச குருத்துவத்தில் பங்கு பெறுகின்றார். பிறவி பாவமும் அவர் செய்த பாவமும் கழுவப்பட்டு இறையருள் அவருக்கு வழங்கப்படுகிறது. இறைவனின் பிள்ளையாக புதுப்பிறப்பு புதுவாழ்வு அல்லது திருவாழ்வு பெறுகின்றார். திருமுழுக்கினால் கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய உரிமைகள் அனைத்தும் அதை பெறுபவர்களுக்கு கிடைக்கின்றன. கிறிஸ்தவ வாழ்வு எனக்கு கூறப்பட்டுள்ள உன்னத வாழ்வு. அவர் நச்சீதனன் உணர்ந்து கிறிஸ்துவை போல் இறையரசில் ஆர்வம் கொண்டு சபத்தையும் உழைப்பையும் தனதாக்கி கொண்டு தன்னை இறைவனுக்கு பலியாக்கிட வேண்டும். திருமுழுக்கு பெறுபவர் திருப்பதி ஒப்புக் கொடுக்கவும் தனி உரிமை பெறுகின்றார். ஆகவே இந்த பின்னங்களோடு இந்த குழந்தைக்கு நாங்கள் இந்த திருமுழுக்கு சடங்கை நிறைவேற்றுவோம். உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? தஸ்மியன். தஸ்மியனுக்காக நீங்கள் இறைவனின் திருச்சபையிடம் கேட்பதில்லை. உங்கள் குழந்தைக்கு திருமுழுக்கு கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தைகள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்வதனால உங்களுடைய மகனை நம்பிக்கை வளர்க்க வேண்டியது பெற்றோராகி உங்களுக்கு இதை உணர்ந்திருக்கிறீர்களா? ஞான தாய் தந்தையே, இக்குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி செய்வீர்களா? நீங்கள் இந்த குழந்தை நம்பிக்கையோடு வளர்ந்தால் கண்காணிக்கிறது ஞானத்தை சொல்கிற மாதிரி சொல்லிக் கொடுப்போம். விஷயங்களும் நாங்கள் இது அவை 4 பேர் பல பிள்ளைகளுக்கு தொட்டப்பாண்டு யாருன்னு தெரியாது. ஒரு தடவை ஒரு பிள்ளை வந்து கேட்டு பாருங்க தொட்டமாக கட்டப்பாடு மாற்றலாம் கேட்ட கோயிலில் கடையில் தான் சாமான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறது, இங்கே தொட்டமாக மாற்றலாம் ஏன்னு கேட்க தொட்டமாக கட்டாலும் படுமோசம். அப்போ என்ன அந்த பிள்ளை நம்பிக்கையை பெறதாண்டா கொஞ்சம் வளர்ந்தா பிறகு இந்த பிள்ளைகிட்ட ஒரு ஆதரவு. ஆகவே நாங்கள் அவ்வாறு இல்லாமல் பிள்ளைக்கு போய் முன்மாதிரியாக அழைக்கப்படும். பழமையான பெற்றோருக்கு ஒரு பிள்ளைக்கு 2 பெற்றோர், ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு 4 பேருடைய பொறுப்பை நீங்கள் பொறுப்போடு வளர்க்கணும். தஸ்மியன் கிறிஸ்து சமூக பெருமையுடன் தருவித்து சமூகத்தில் வழியும் உண்மையும் உயிரும் வழியாயின்றி தந்தையிடம் எவரும் வருவதில்லை என்று. ஆகவே இந்த குழந்தையை ஆண்டவர் இயேசு வழியாக நாங்கள் இறை தந்தையிடம் திருமுழுக்கின் வழியாக இந்த குழந்தை என்று இந்த குழந்தை திருமுழுக்கின் வழியாக இன்று திருச்சபையில் நுழைகிறார். வேற இறைவனுடைய மகனாகிறார். அடுத்தது நிச்சயத்தில் அங்கத்தவர் இறைவனுடைய மகனாகிறார். உய்யாவினுடைய நண்பராகிறார். புனிதர்களுடைய தோழமையில் பங்கெடுக்கிறார். அவர் அற்புதமான நிகழ்வு இடம்பெறுகிறது. எவ்வாறு இயேசு ஆண்டார் திருமுழுக்கு பெறுகிற பொழுது நண்பார்ந்த மகன் நீரே என்று சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றும் தந்தை ஆண்டவர் தன்னுடைய மகனாக இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்கிறார். எனவே இந்த மரியாவும் சூசையும் அவரை வளர்த்தது போல பெற்றோர் ஞான பெற்றோராகிய நீங்களும் அந்த குழந்தையை இறைவனுக்கு குழந்தையாக வளர்க்க அழைக்கப்பட்டுள்ளது. ஆக இந்த வேளையில் எங்களுடைய தேவைகள்
திருச்சபையில் செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை திருமுழுக்கு வழியாக இவர் விசுவாசமுள்ள சீடனாகவும் உமது நற்செய்தியின் சாட்சியாகவும் விளங்கச் செல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியின் வழியாக இவரை விண்ணரசின் பேரின்பத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெற்றோரும் ஞான பெற்றோரும் இக்குழந்தைக்கு நம்பிக்கையில் சிறந்த மாதிரியாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவருடைய குடும்பங்களை உமது அன்பில் என்றும் காத்திருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அனைவரிடமும் திருமுழுக்கின் அருளை புதுப்பிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனிதர்களை நோக்கி வேண்டுவோம். இறைவனின் அன்னையாம் புனித மரியே, புனித சூசையப்பரே, புனித திருமுழுக்கு யோவானே, புனித ராயப்பரே, புனித சின்னப்பரே, புனித சோமையாரே, புனித சவேரியாரே, புனித அந்தோனியாரே, புனித ஜோசப் வாசே, இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே, நித்தியரான எல்லாம் வல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் வியத்தகரசு கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை உலகிற்கு அனுப்பினீர். இந்த குழந்தையை செல்வ பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இவரில் தூய ஆவி குடிகொள்ள செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம், உம்மை பூசுகின்றோம். நம் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவின் ஆற்றல் உம்மை திடப்படுத்துவதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆமென். ஆண்டவரே, இங்குள்ள நீர் முழுவதிலும் தூய ஆவியின் வல்லமையும் திருமகன் வழியாய் இறங்குவதாக. இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவோடு சாவுக்குள் புதைக்கப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர்த்தெழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்த பெற்றோரை, ஞான பெற்றோரை, திருமுழுக்கின் திருவருட்சானின் வழியாக நீங்கள் ஒப்புக்கொடுத்த இக்குழந்தை அன்புள்ள இறைவனிடமிருந்து நீரினாலும் ஆவியினாலும் புது வாழ்வு பெறப்போகின்றார். இவரில் இந்த இறை வாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாக்கப்பட்டு நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையுமாறு இவரை நீங்கள் நம்பிக்கையை வளர்க்க முயல வேண்டும். ஆகவே உங்கள் நம்பிக்கையினால் தூண்டப்பட்டு இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் திருமுழுக்கை நினைவு கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் உங்கள் நம்பிக்கையை அறைக்கையிடுங்கள். அந்த நம்பிக்கை அப்படியேதான் குழந்தைகள் இறை மக்களுக்கு சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுவீர்களால் பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாயக்கவர்ச்சிகளால் பாவத்திற்கு காரணமும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுவீர்களால் வானமும் வையமும் படைத்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகன் கன்னிமரிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க திருவருளின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் நம்புகின்றீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திருவையின் நம்பிக்கை. இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கிறோம். திருவையின் நம்பிக்கை உங்களுடைய மகன் திருமணப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா?
ஆண்டவர் இப்பொழுது அதே கிறிஸ்து மீது மீட்பின் தைலம் பூசுகின்றார். எனவே இறை மக்களோடு இணைக்கப்பட்டு குருவும் ஆசிரியரும் அரசருமாகிய கிறிஸ்துவின் இணைத்திருந்து நித்திய வாழ்வு பெறுவீராக. படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறேன். இந்த வெண்ணிற ஆடை ஒரு மேன்மையின் அடையாளமாய் இருப்பதாக உறவரின் சொல்லாலும் என்பதை பெற்றதை மாசுபடாமல் நித்திய வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீராக. என்ன மலர்கிறேன் உயிர்த்த ஆண்டவரை அடையாளமாக இருப்பது பாஸ்கா திரி. ஆக அந்த உயிர்த்த ஆண்டவரில் தான் அவருடைய திரிகள் பற்ற வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திரி தான் உங்களுக்கு ஒரு அணையாத காற்று ஃபேன் போட்டிருக்கிறது. ஃபேன் இந்த கிறிஸ்தவ வாழ்வு புரிந்து கொள்கிறது. கன காரணங்கள் சுற்றி வருவது காரணமாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழோடு இந்த நம்பிக்கையில் வளர்க்கிறது. பெற்றோரை ஞான பெற்றோரை உங்களது குழந்தையின் உள்ளத்தில் அணியாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்தவ ஒளி பெற்று இந்த குழந்தை ஒளியின் மகனா என்றும் வாழ்வாரா. நம்பிக்கையில் இவர் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும் பொழுது புனிதர் அனைவரோடும் வான் வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவாரா. செவிடத்தில் உண்மையில் செய்தவர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தவர். நீ விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாக நிறைவேற்றுகளும் மகிமையும் விளங்க காதால் கேட்பவர். அவிசுவாசத்தை நாவால் அறிக்கையிடவும் அவரே செய்தவர்களாக. அப்போ அந்த சகோதரங்களை திருமுழுக்கினால் மறுபுறப்படைந்து இறைவனின் மகனின் அழைக்கப்படும் இறைவனின் மகனாக இருக்கும் குழந்தை உறுதி புசுலால் தூயாவை நிறைவேற்றுவார். ஆண்டவரின் பீடத்தை அணுகி வந்து அவரது திருப்பதி விருந்தில் பங்கு கொள்வார். திரு அவையில் இறைவனை தந்தை என அழைப்பார். நாம் அனைவரும் பெற்றுக்கொண்ட சுவிகார பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நமக்கு கற்பித்தது போல இக்குழந்தையின் பெறார் இப்பொழுது அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து விண்ணுலகில் இறைவனாகிய ஆண்டவர் கன்னிமரிடமிருந்து பிறந்த தம் திருமகன் வழியாக குழந்தைகள் மீது ஒளிர்ந்து நித்திய வாழ்வின் நம்பிக்கையால் கிறிஸ்தவ தாய்மாரை மகிழ்விக்கின்றார். அவரே இக்குழந்தையின் தாயையும் ஆசீர்வதிப்பாரார். தான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக நன்றி செலுத்தும் தாய் தன் குழந்தைகளுடன் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவில் எக்காலம் நன்றி செலுத்துவாராக. ஆமென். மன்னக வாழ்வையும் விண்ணக வாழ்வையும் வழங்கும் எல்லாம் இறைவனாகிய ஆண்டவர் குழந்தையின் தந்தையையும் ஆசீர்வதிப்பாரார். இதனால் இவர்கள் மனைவியுடன் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவில் நம் பிள்ளைகளுக்கு சொல்லாலும் செயலாலும் முன்மாதிரியாலும் விசுவாசத்தின் முதல் சாட்சியாய் விளங்குவாராக. ஆமென். நாம் நித்திய வாழ்வு பெற நீருனாலும் தூயாவை நமக்கு மறுபுறப்படித்த எல்லாம் இறைவனாகிய ஆண்டவர் தம் விசுவாசிகளாகிய இந்த ஞான பெற்றோருக்கு இறை ஆசை அளிப்பாராக. இதனால் இறை மக்களிடையே இவர்கள் என்றும் எங்கும் உயிராற்றல் மிக்க உறுப்பினர்களாக உருவாக்குவார். இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவில் தமது சமாதானத்தை வழங்குவாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன்